பாண்டியருக்கு துலோகம் காட்சி படலம் என்கின்ற பகுதியை சிந்தித்து கொண்டிருந்தோம். இதில் சென்ற அமர்வில் நம்முடைய வரகுண்ட பாண்டியர் ஒரு பிராமணனை அபுத்திபூர்வமாக அவர் மீது குதிரை செலுத்தியதினாலே பிரம்மகத்தி அவரை பற்றியது என்பதையுமே, அதற்கு பிறகு ஒரு திருடை மருத்துவர்களே அது தீர்க்கப்படும் என்பதும், அப்புறம் திருடை மருத்துவர்களே அவர் அது தீர்ந்து திரும்ப மதுரைக்கு சென்று மதுரையில் சகால இருந்த பொழுது இறைவனிடத்து அவர் சிவலோகம் காண வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டதும், அது இறைவன் நந்தி பெருமானை அழைத்து சிவலோகம் அவனுக்கு காட்டு என்று சொல்லும்படியாக இருந்தது வரைக்கும் உள்ள பார்த்தோம். அப்போ நந்தி பெருமான் சிவலோகம் காட்ட தொடங்குகின்றார். எப்படி காட்டுகின்றார்? எந்த பாட்டு வரைக்கும் அது? ரைட். பருதியால் என பணிந்து எழு வரகுணர் கொடு போய் கருதி ஆயிரம் பேருடை கடவுள் நான் முகத்தோன். என்னங்க முடிஞ்சுட்டா இல்லையா? என்ன பேசிட்டீங்க கடைசி பக்கத்தில்? என்ன இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க இருக்காம? கொடுபோய் கருதி ஆயிரம் பேருடை கடவுள் நான் முகத்தோன் சுருதியாயிரளப்பரும் சுயம் பிரகாசம் பருதியால் சிவப்புறம் இது பாரணப்பணித்தான் என்று நந்தியம்பெருமான் அந்த வரகுண பாண்டியரை அழைத்து சென்று இதுதான் சுயம் பிரகாசமாக தோன்றிருக்கக்கூடிய சிவலோகம் என்று பார் என்று காண்பித்தார். அந்த சிவலோகத்தில் என்னென்ன இருக்கிறதுங்கிறத காண்பிக்கிறார். கருப்புறங்கமிழ் துளர்பசுங்கால்களால் உதையுண்டு அறுப்பினம் சிதைந்து 1000 யோசனை போய் மறுக்கமிழ்ந்து 100,000 வாலிதழ் கமலம் இருக்கும் ஓடைகள் புடைதரும் தழுவிய யாரும். சிவலோகத்தில் என்னென்ன இருக்குதா? கற்பூர வாசனை எப்படி அடித்து கொண்டிருக்கும்னார். இந்த கற்பூர வாசனை அடிக்கக்கூடிய காற்று கால்களால் உதையுண்டு அறுப்பினம் சிதைந்து 1000 யோசனை போகும்னார். வண்டுகள் அங்கே மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய பூக்களில் மொய்த்து கொண்டிருந்த வண்டுகள் காத்தடிக்கிறதுனால 1000 யோசனை தூரம் பறக்கும் என்று சொல்லுகிறார். மறுக்கமிழ்ந்து 100,000 வாலிதழ் கமலம். நமக்கு 1000 இதழ் தாமரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவனை பார்த்துருக்கீங்களா? சகசிரகாரத்தில் தாமரை பார்த்துருக்கீங்களா? நெட்லாம் காமிக்கிறாங்க, அப்படி உண்மையே இருக்குமான்னு தெரியல நான். ஆனால் இங்கே கைலாசத்தில் 1,00,000 இதழ் கொண்ட தாமரை பூ இருக்குமா சொல்கிறார் பாருங்க. 100,000 வாலிதழ் கமலம். 100,000 என்ன? 100,000 எத்தனை? 1,00,000. 1,00,000 இதழ் கொண்ட தாமரை பூனா எவ்வளோ பெருசாக இருக்குமா? அது பிறந்த வருஷம் எவ்வளோ பெருசாக இருக்கணுமா? அவ்வளோ பெரிய தாமரை பூத்து இருக்கக்கூடிய இருக்கும் ஓடைகள் புடைதோறும் தழுவிய யாரும். அப்படிப்பட்ட ஓடைகள் இருக்கக்கூடிய காட்சியை கைலாசத்தில் பார்க்க முடியும் என்கிறார்கள். வரம்பின் மாதரார் மதுரவாய் திறந்து தேன் வாக்கும் நரம்பின் ஏழிசை யாழிசை நகை மலர் தருவின் சுரும்பின் நேரிசை நாரதர் தும்புரு இசைக்கும் இரும்பு நீர் மொழுகாக்கிய விண்ணிசை எங்கும். இரும்பை கூட உருக்கக்கூடிய இசை அங்கே பாடிக்கொண்டே இருப்பார்கள். யார் யார் பாடுவா? சுரும்பின் நேரிசை நாரதர் தும்புரு. நாரதர் தும்புரு 2 பேருமே இசை வினை வாசித்து பாடக்கூடியவர்கள். அவர்கள் இருவரும் பாடுவது எப்படி இருக்குமா? இரும்பு நீர்மழுகு ஆக்கிய இன்னிசைனார். இரும்பையே நேராக ஆக்கக்கூடிய அளவுக்கு உருக்கிடும் அப்படின்னார். அமுதவாவியும் பொன்மலர் அம்புயத்தடமும் குமுதவாய் அறமாதாராங் குயிலினம் பயிலும் நிமிர வாழ்விடும் அரகத நெடிய பைங்காவும் திமிரமாசர கழுவிய தேவர் வாழ்வதமும் எல்லாம் இருக்கிற. அமுதவாவினா குளம். குளத்துலலாம் என்ன இருக்குமா? அமுதங்கள் தேங்கி இருக்குமா. பொன்மலர் அம்புயத்தடமும் தாமரப்பூக்கள் பூத்திருக்கக்கூடிய தடங்கள், அதில் தங்க தாமரை பூத்திருக்குமா. குமுதவாய் அறமாதாராங் குயிலினம் பயிலும்னார். குமுதவாய்னா தாமரைப்பூ போன்ற வாயையுடைய பெண்களை போன்ற குயில்கள் பாடும். நிமிர வாழ்விடும் அரகத நெடிய பைங்காவும்னார். பச்சை மரகதன பச்சை நிறம், பச்சை நிறத்தில் உள்ள நிறைய காடுகள். திமிரமாசர கழுவிய தேவர் வாழ்பதமும், தேவர்கள்லாம் வாழக்கூடிய பதங்கள் அங்கங்கே இருக்குது சிவலோகத்தில். அதில் அலங்கு பார்க்கடல் போர் புறத்து அமுத நீரகமும் பொலஞ்சை ஞாயில் சூழ் புரிசையும் பொன்சை கோபுரமும் தளங்கொள் பூவியல் வீதியும் நவமணி குயின்ற துலங்கு மாளிகை பத்தியும் சூளிகை நிறையும். சிவபுரத்தில் இந்த மாதிரி நகரங்களாகவே இருக்குது அப்படிங்கிற. அலங்கு பார்க்கடல், அலங்குதல்னா ஒளிர்ன்னு அர்த்தம். அலங்கு பார்க்கடல் போல் புறத்து அமுத நீரகமும், அமுதங்கள் நிறைந்த இடங்களும் புலங்குசை ஞாயில்
ஞாயில்னா மதில் உறுப்புன்னு அர்த்தம். மதில் வரிசையாக கட்டிக்கிட்டே தாமரை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்கல்ல, வெளில போனீங்கன்னா காம்பவுண்ட் வால் வரிசையாக இருக்கிற இடத்துல ஒரு பில்லர் மாதிரி இருக்கிற இடத்துல மேலே ஒரு டூம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மதில் உறுப்புகள். மதிலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதுக்கு பேர் ஞாயில்னு பேர். கோட்டை சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக கோட்டை சுவர் இருக்கும், ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இருக்கிற பகுதிக்கு ஞாயில்னு பேர். அப்படி அது தங்கத்தால் ஆகியிருக்குங்கிறார். நலங்குள் ஞாய் புலஞ்செய் ஞாயில் சூ புரிசையும், புரிசைனா காம்பவுண்ட் வால், பொன்செய் கோபுரமும், தங்கத்தால் ஆக்கப்பட்ட கோபுரம். நலங்கொள் புவியல் வீதியும், பூக்கள் புத்திருக்கூடிய வீதிகள். நவமணி குயின்ற துலங்கு மாளிகை, நவமணிகள் பதிக்கப்பட்ட வீடுகள். பத்தியும் சூளிகை நிறையும் என்று, சூளிகைனா வரிசையாக மாளிகையின் சூளிகை மேல், அந்த மேலே இருக்கக்கூடிய டூம், மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய டூமுக்கு பேர் சூளிகைன்னு பேர். அதெல்லாம் வரிசையாக இருக்குன்னா ஐம்பூலங்காலும் வைகாலும் விருந்தா வருந்த வெம்பு நாள் வகை உண்டியும் வீணையும் சாந்தும் செம்பொனாரமும் ஆடலின் செல்வமும் தெய்வ பைம்பன் மேகலை ஓவிய பாவையை பாரும். எப்படி இருக்காங்களா பார்க்கறதுக்கு? ஐம்புலங்களும் வைகளும் விருந்தா வருந்த, 5 வகையான புலன்களும் இன்பம் அடையும் அளவுக்கு இன்ப உணவுகள் அங்கே கிடைக்கிறதுங்கிறார். விருந்தா வருந்த, விருந்துனா உணவு சாப்பிட்றதுக்கு. வெம்பு 4 வகை உண்டியும், இப்படி 4 வகை உண்டி, அதை உண்டி 4 விதத்தினால் 6 விதத்தினால் அர்த்தம். வீணையும் சாந்தும், நல்ல இசை இன்பமும் பூசிக்கொள்வது சாந்தும் செம்பொன் ஆரமும். இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமி இயல்பாக அங்கே கிடைச்சிருக்கு. அதனால் இங்கே கிடைக்கிறங்கிறத இதெல்லாம் கேட்குறாரு அவர் இல்லையா? இது கஸ்தூரி கமல் சாந்தம் படித்தருள வேண்டும்னர். செம்பொன் ஆரமும் ஆடலின் செல்வமும் தெய்வ பைம்பொன் மேகலை ஓவிய பாவை ஒப்பாரும். ஓவிய பாவை ஒப்பாருன்னா ஓவியம் போல இருக்கும், வரைஞ்சி வச்சது மாதிரி செஞ்சு வச்ச சிலை போல இருக்குங்கிறாங்கல்ல, அதுமாரி ஓவிய பாவை ஒப்பாரும் இப்படி இருக்கிறாங்கிற. படர்ந்தவார் சடை உருத்திரர் பனை திருமாந்த வடங்கொல் பூன்மலை உருத்திர மகளிரோடு அமரும் இடங்கொல் மாளிகை பத்தி மிகழ்வெளை துன்பும் கடந்த செல்வமும் கவலையில் போகமும் காட்டினர். உருத்திரர்கள் நிறைய இருக்காங்க. உருத்திர சோலை, உருத்திரங்கள் கொடான கோடி உருத்திரர்கள் உண்டு. அப்படி உருத்திர மகளிர்கள், உருத்திரலோகங்கிறதுனால உருத்திரர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே இருக்கிறாங்க. உருத்திர பதம் பெற்றவங்க அவங்கெல்லாம். அதில் உருத்திர மகளிர் உருத்திரர்கள் சேர்ந்து வசிக்கிறாங்க. படர்ந்த வாசடை உருத்திரர், அவர்களெல்லாம் எப்படி இருக்குது? படர்ந்து இருக்குது சிவருமான போலவே. உருத்திரர் பனைத்திருமாந்த வடங்கொல் பூன்முளை உருத்திர மகளிர், எல்லாம் பெரிய ஸ்தனபாரங்களுடைய உருத்திர மகளிர்கள், உருத்திர மகளிர் இருக்கிறாங்க. இடங்கொல் மாளிகை பத்தியும், அவர்கள் வசிக்கக்கூடிய மாளிகைகள் வரிசையாக இருக்குது. இகழ்வினை துன்பம் கடந்த செல்வமும் கவலையில் போகமும் காட்டி, கவலையே இல்லாத போக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களாம் இந்த உலகத்தில் புண்ணிய பேர் செய்தவர்கள். அதனால் அந்த உலகத்தில் காலோகம் பெற்றவங்க அவங்கெல்லாம், அந்த உலகத்தில் போய் வசிக்கிறவங்க. இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருந்தவர் அதோ பார், அதான் பிரம்மன் இருக்கக்கூடிய இடம்னு காமிக்கிறார். முண்டகாசனன் பதம் இது, மூவுலகு அளந்த தந்துழாயவன் புறம் இது, தனிமுதல் வடிவம் கொண்டு வீறுசால் உருத்திரர் கோப்பதியின் என்ன எண்டிசாமுகம் காவலர் உரையும் இடம் இவை கான் என்று சொல்லுகின்றார். அதுதான் இப்போ கைலாசத்துக்குள்ளதான் என்னவே இருக்குப்பா, பிரம்மாவுடைய இடமோ திருமால் இடமே இருக்குப்பா. வைகுண்டன்னு போறவன் கடைசியில் எங்கே தான் போய் சேர்றான்ப்பா, கைலாசத்துக்கு தான் போறான் இல்லையா? முண்டகாசனன் பதம், முண்டகாசனன்னா யாரு? முண்டகம்னா என்ன? தாமரை. அப்போ முண்டகாசனன்னா தாமரையில் உட்கார்ந்துருக்கேன் அர்த்தம். அவனுடைய பதம் இது. மூவுலகு அளந்த தந்துழாயவன், தந்துழாயினா என்ன? குழாய் எங்களுக்கு தெரியும், துழாய் தெரியாதுங்கிறீங்களா? துழாயினா என்ன? துழாய் துழா வருது, அந்த துழாயாங்கிறீங்களா? துளசி. வெரி குட். யார் சொன்னாங்க? துழாயினா துளசி. தந்துழாயவன் இருக்கு கீழே போகாத, பிரம்மாவை சொல்லியாச்சு. அப்புறம் துளசியை உடையவர் யாரு? திருமாலுடைய உலகம். தன் துழாயவன் புறம் இதுன்னா வைகுண்டாங்க தான் இருக்கு. தனிமுதல் வடிவம் கொண்டு வீறுகால் உருத்திரர் கோப்பதி என்ன, உருத்திரர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் இருக்கிறார். எண்டிசாமுகம் காவலர் உறைவிடும், 8 திசைகளையும் காக்கக்கூடிய அந்த அட்டதிக்கு பாலகருடைய இடங்கள் இருக்குன்னு காமிக்கிறார். புலருமுன் புனலாடி நீராடி நம் புனிதன் இலகுமாலயம் விளக்கி நந்தன பணியற்றி
மலர் கொய்து ஆய்ந்தனர் தொடுத்து அரண் புகழ் சிவிமடுத்து உலகவாணராய் போகமுருணர் வைகுனர் இவர்கான் என்று சொல்லி அங்கே ஒரு இடத்த காண்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் யார் தெரியுமா? இவங்கெல்லாம் அதிகாலையிலேயே பூலோகத்தில் வசிக்கும் போது எழுந்தவர்கள். அதிகாலையில் இல்லை, பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஏஞ்சிட்டவங்களாம். ஏஞ்சி என்ன பண்ணணும்? திரும்பி தூங்கிடணுமா? இல்லை, எல்லாருக்கும் 3 மணிக்கு மொழி போகிறோம். அது கடவுள் நம்ம கொடுக்குற சான்ஸு. இப்போ தானாகவே வரும் 3 மணிக்கு விழிப்பு எல்லாருக்குமே. ஏன்ச்சி பாத்ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சு திரும்பி வந்தீங்க இல்லையா? சில பேர் போது படிக்கவே போகிறான். அப்போதான் 3 மணிக்கு தான் படிச்சு. எல்லாத்துல அப்படி தான் ஆகிடுது இறங்கும். அது இங்கே சென்னையில் இருக்கும்போது இங்கேருந்து போய் 10 மணி இப்படியே படுத்துக்கிட்டே ஃபோனை பார்க்குறேன்னா எப்போ தான் நேரம் ஆகுது பார்த்து திரும்ப 12:45 ஆகுது. சரி 12:45 ஆகுது, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு படம் தான் 2:45 ஆகிடுது. சீக்கிரம் தூங்கணும்னு அப்போ போல தூக்க விட்டுதாரு. ஒரேடி நேரடி அப்படியே அடி போயிட வேண்டியதுதான். புலரோ முன் புனலாடி நீராடி இதை கைட்டறிவு நாயனர் புராணத்தை சொன்னார். நீராடி நீராடினார். வெடியாலுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி அப்படின்னாரு அப்பர் சாமி. இதை நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம். புரோதாயம்னா உதயம் நிகழும் பொழுதே குளிக்கப்பட்டோன்னு அர்த்தம். திகாலையில எழுந்திரிச்சிடணும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகினார். அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும். அதனால் நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் குளமே நிகழப்பெற்றோம் அப்படிங்கிறார். இப்போ ஒரு போலீஸ்காரர் நம்மளை பிடிக்கிறார் ரோட்டில் பைக்கில் போகும்போது. நெல்லுங்கிறார், நீ சொல்கிறது நான் எதுக்காக நிற்கணும்னா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படி கேட்குறானா இருந்தால் யாராக இருக்கலாம்? ஒன்று முதலமைச்சருடைய பையனாக இருந்தால் அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அமைச்சரோட பையனாக இருந்தால் கேட்கலாம். முதல்ல நிறுத்தவே மாட்டான், அது வேறு இல்லையா? அதுக்கு அடுத்தது குறைந்தபட்சம் ஒரு அதிகாரி அல்லது ஒரு காவல் அதிகாரியாக வேறு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு யாரோ ஒருத்தவங்களுடைய பிள்ளையாக இருந்தால் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லையா அரசியல் பதவியில் கவுன்சிலருக்கு தெரியும், அவர் தெரியும்னா சொல்லலாம். அப்பர் சாமியை போய் ராஜா ஆட்கள் கூப்பிட்டாங்க. போய் ராஜா கூப்பிட்றாரு வாங்கன்னு. யாருக்கிட்ட ராஜா அப்படின்னாரு. எல்லாருக்கும் தான் ராஜா அவர், அமாருக்கும் குடியல்லோ அப்படின்னாரு. அது ஒரு காரணம் சொல்கிறாரு, நான் ராஜா கூப்பிட்றதுக்கு வர முடியாது. ஏன் தெரியுமான்னார், நான் தினைக்கு காலையில் எழுந்து குளிக்கிறேங்கிறார். இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டா ராஜா வராமல் இருக்கிறது. செய்கிறார் அப்பர் சாமி. நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம் பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரி சற்றோம் என்னார் அப்பர் சாமி. இல்லையா? தியாலையில் எந்திரிச்சு குளிக்கிறதே முதல் புண்ணிய சோலகத்துக்கு போகிறது. அதனால அதுவே கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம தான் அதிகாலையில் எந்திரிக்கிறதே இல்லையா? முதல்ல எந்திரிச்சாலே வெந்நீர் போட்டு தான் குளிப்போம் இப்போ இல்லையா? என்ன பண்ணுறது? இப்போ பாதி சோளமாக வச்சுக்கிட்டு தான் போனேன். காலைல எழுந்திரிச்சாச்சு, ஆனால் வெந்நீரில் குளித்தேன். அடி புலரும் முன் புனலாடி நீராடி நம் புனிதன்கிறார். அப்படின்னா இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? இல்லை, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? நந்தியவர்மன் வரகடப்பாண்டியர் சொல்லிட்டு இருக்காரு. நம் புனிதன் நம்ம சாமி. நம் புனிதன் இலகு மாலயம் விளக்கி. அதான் மாலயம் இலகும் ஆலயம் விளக்கி. விளக்குறதுன்னா அழகிடுறது, கூட்டணும், சுத்தம் பண்ணது. அப்போ என்ன பணி இது? விளக்கிதான் இருக்கு. விளக்கினா தப்பு. அப்பனா என்ன பண்றாங்க? உழவாரம் கோயில போய் தூய்மை பண்றாங்க. சரியா? இப்போ இதில் என்ன சொல்றாரு? சரி, கூட்டுற வேலை பிறக்கிற வேலை தானே, போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து குளிக்கலாம், ஒரேடியாக குளிச்சுக்கலாம். அப்படி பண்ண முடியாது. அப்போ எந்திரிச்சு குளிச்சு இழிச்சு. ஏன்னா கோயிலில் பணி செய்கிறது என்பது பூசையினுடைய அங்கம் தான், அதுவும் பூசை தான். அதனால் அதை நாம் பணி வீட்டில் நான் தான் செய்வோம். எல்லா வேலையும் முடிச்சு விட்டு கடைசியாக குளிச்சிக்கலாம் 10 மணிக்கு இல்லையா? மாவு அரைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு துணியை துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக குளிச்சுட்டு இது மாதிரி சாமி காரியம் பண்ண முடியாது. குளிச்சுட்டு தான் முதல் காரியம். குளிச்சுட்டு தான் நீங்கள் பூவே பறிக்க போகணும். முதல்ல குளிக்காமல் பூ பறிக்க முடியாது. எல்லாம் அந்த அனாச்சாரமான ஆச்சார குறைவான பூவாயிடும். அது
இதனால் புலரும் முன் புனலாடி நீராடினம் புனிதன் இலகு மாலயம் விளக்கி நந்தன பணியற்றி. நந்தன பணினா போய் பூச்செடியெல்லாம் பராமரிக்கணும், போய் கேர் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் உரம் போடணுமா, வேறு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணுமா, தண்ணி பாய்ச்சணுமா, பூ பறிக்கிறது, இதெல்லாம் நந்தன பணி இயற்றி. மலர் கொய்து ஆய்ந்தனர் தொடுத்து அரண் புகழ் செவிமடுத்து. பெருமானுடைய பெருமையை கேட்கிறவங்க அவங்க இதெல்லாம் செய்து கூட என்ன பண்ணுவாங்க, பெருமானுடைய புகழ் பெருமையை கேட்கிறவங்க செவிமடுத்து. இவ்வுலக வாழ்நரா, இதவார் இந்த உலகம்தான் நான் சொன்ன பணியெல்லாம் செஞ்சவங்க, சரியை தொண்டர்கள் இருக்கிற இடம் அதுதான் அப்படின்னு காண்பிக்கிறார். அதிகாலையில் எந்திரிச்சது, குளித்தது, கோயிலுக்கு போனது, நிர்மாலய கோயிலை விளக்குனது, நந்தான பணி செஞ்சது முதலான உழவார முதலிய பணிகள் செஞ்சவங்களாம் இருக்கிற இடம் இதுதான் சரியை தொண்டர்கள் இருக்கிற இடத்தை காண்பிக்கிறார். உலக வாணராய் போகாமுற்று உரைகுணர் இவர்கான் என்று சரி தொண்டர்கள் இருக்கிற இடத்தை காமிச்சார். அப்போ அடுத்தது யாரு? தூயராகி ஐஞ்சுத்தி செய்து அகம்புறம் இரண்டின் நேயராய் விதி நெறியினான். முகமணீரிட்டால் காயம் வாய் மன ஒருமையால் அர்ச்சித்து கடவுள் நாயனார் அருகுரை பதன் நன்னினார் இவர்கான் அப்படின்னார். அப்போ தூயராகி, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், சரியை தொண்டர்னா குளிச்சுட்டு எல்லாம் கொண்டாடிட்டு, அப்போ கிரி தொண்டை குளிக்காமல் பண்ணிடலாமா சார்? இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டில் உள்ள குவாலிஃபிகேஷன் இதுக்கு ஆட் ஆகிடும். அதெல்லாம் தூயராக இல்லை இல்லையா? சில நேரத்தில் தூய்மை சொன்னது உள்ள சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. 10% ஸ்நானம் சொல்லுது ஆகவும், அதில் எல்லாமே தண்ணீரால் சுற்றி பண்ணணும்னு சொல்ல முடியாது. நேரத்தில் நோயாக இருக்கும்போது அதுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லுது, சரிதானே? அப்படி தூயராகி ஐஞ்சுத்திங்கிறது பஞ்சசுத்தி. என்ன சுத்தி? ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, அப்புறம் வேற என்ன சுத்தி இருக்கு? ஆத்ம சுத்தி, பூத சுத்தி, இப்படியான பலவித சுத்திகள் இருக்கு. அதில் 5 சுத்தி செய்து அகம்புறம் இரண்டில், அகத்திலையும் பூசிக்கணும், புறத்துலையும் பூசிக்கணும் சாமியை. நேயர் முக்கியம், அன்பு இருக்கணும். முதல்ல கசகசான இதை முண்டு அதில் ஊற்றி, அதை முண்டு இதில் ஊற்றி கூட்டி சாமி தூக்கி வெள்ளை வச்சு அபிஷேகம் பண்ணி மூடி கொண்டு தூக்கி இருந்துட்டு போகிற இடத்துக்கு போயிடுறது கிடையாது இல்லையா? அப்போ நேயராய் அப்படின்னா நேசம் இல்லையா? நேசத்தோடு அன்போடு நம் குழந்தை எப்படி குளிப்பாட்டினா அப்படி குளிப்பாட்டுவோமோ அப்படி குளிப்பாட்டணும். குழந்தைய எப்படி கேர் பண்ணணும் அப்படி செய்யணும். குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படி ட்ரெஸ் செய்யணும். குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டும் அப்படி அந்த நேசத்தோடு செய்ய வேண்டும். அதான் நேயராய் விதி நெறியினால் முகமணீரட்டாள்னர். முகமன் அப்படிங்கிறது உபச்சாரம், உபச்சாரமாக பேசுறது. ஈரட்டுன்னா 16 வகை உபச்சாரம் செய்யணுங்கிறார். பூஜை பண்ணும்போது பொறுமையாக செய்யணும்னு அப்படின்னு வருஷமாக செஞ்சாலும் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெப்டிக் போட்டுதான். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சாமி அபிஷேகம் பண்ணி உடனே அந்த தீபாரத்தை காமிக்கணும், அந்த டைமுக்குள்ளே ஏதோ காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளனா நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? அப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா? 10 மணி நேரம் ஆகுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அபிஷேகம் பண்ணால் உடனே சந்தனம் வைக்கணும், உடனே இது காமிக்கணும். அந்த ஸ்பீடில் தான் வரும், அது ஸ்லோவாக வராதுல்ல. அதுதான் கரெக்டாக அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்குன்னு உரிய நேரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சார் நான் ஒன்றே சொல்ல பாருங்க, நம்ம பூசை சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆச்சாரியன்ட்ட தெரிஞ்சவன்ட்ட கூட தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். மற்றபடி நம்ம பூசை சரியாக இருக்குன்னு ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதோட விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்க 1000 பேர் சொல்லிட்டு தான் இருப்பான், அவன் பார்த்தா பூசை செய்யாதவனா இருப்பான். கடைசியில் யாராவது எங்கேயாவது போய் செஞ்சுருப்பான், அதை கொண்டு வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ இது நம்ம சாமி, நம்ம பூஜை, நம்ம சாமிக்காக தான் நமக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் நம்ம செய்கிற எல்லாத்தையும் ஒத்துப்பார், அவ்வளோதான். பொறுமையாக செய்யலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, பொறுமையாக செய்யலாம். ரொம்ப பக்தி முச்சிருச்சுன்னா அப்படியே 2.5 மணி நேரம் ஆகும். அப்படி இல்லை, பொறுமையாக செய்யலாம். ஏன் குழம்புறீங்க? குழப்பம் தான், ஏன் நீங்கள் குழம்புறீங்க? சரியான ஒரு ஆத்தரைஸ்டு பெர்சன் ஓகே சொல்லிட்டாருன்னா பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அதை செய்யாது செய்யணும் 1000 பேர் வந்துட்டு தான் இருப்பான். ஆனால் காலை அவங்க கூட அப்படிங்களா சரிங்க அப்படி போயிட்டு இருக்க மட்டும் தான் அவங்களும் திருப்தி. இல்லை முடியாது அப்படி கிடையாது, நம்ம சொல்லக்கூடாது. அப்படி
நேயராய் விதி நெறியினால் முகமண்டீரட்டால் காயம் வாய் மன ஒரு மையால் அரிச்சித்து. ரொம்ப முக்கியம் இதுதான். இப்போ எல்லாரும் செஞ்சிடறோம். இப்போ எது பூசெல்லாம் பண்ணுறதுலாம் சரியாக தான் இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் என்ன சொல்கிறாரு? 1 மணி நேரம் எப்படி இருக்கணும்? காயம் வாய் மனம் மனமொழி மெய்யும் ஒரே சிந்தனையில் இருக்குங்கிறார். பொறுமையால் அரிச்சித்து கடவுள் பூசைக்கு வந்ததுக்கு பிறகு தான் பலதெல்லாம் ஞாபகம் வரும். அது பிறகுதான் கடவுள் நாயனார், கடவுளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க தான். அப்போனா என்ன முத்தி இருக்கு பேரு? சாமீபம். சாமீபத்தை பெற்றவர்கள் நன்னினார் இவர்கள். இவங்க தான் சாமீப முக்தியை பெற்றவங்க. இந்த உலகத்தில் இருக்காங்க பாருன்னு காமிக்கிறார். கிளர்ந்த காலினால் அங்கியை நிமிர்த்து மேற்கிடைத்து வளர்ந்த பிங்களை இடை நடுவழியும் மதியின் விளைந்த இன்னமுது உண்டு நம் விடையவன் வடிவம் குழந்த நிற்குறித்தவனுக்கு உரு கொண்டவர் இவர்கான்னு யோக பதம் பண்றவர் நிற்கிறார். யோகம் எப்படி பண்ணுறார்? கிளர்ந்த கால்னா என்ன? காற்று. காற்று மூலம் தான் யோகத்தை செய்யணும். பிராணாயாமம்னு அதுக்கு பேர். பிராணாயாமம் எப்படி பண்றது? மூக்க 2 மூக்கு தொடரும். அப்படி வலது மூக்க பொத்தி பூரகம் பஞ்சபர்ம ஷடங்காதி மந்திரங்களை சொல்லணும். அந்த அதான் அளவு நமக்கு. பொத்தி குப்பகம் பஞ்சபர்ம ஷடங்காதி மந்திரம், ரேசகம் பஞ்சபர்ம இப்படி பண்ணணும். இதுதான் ஒரு சரியான பிராணாயாமம். இப்படி நீ அதிகப்படியாக பண்ண 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 என்ன ஆகும்? இடகலை பிங்கலைக்கு நடுவே இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி வழியாக உங்களுடைய உயிர் சக்தி புறப்பட்டு அமுத தாரை வெளியில் வரும். அதான் சொன்னார், பொங்கி 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 மிகவே வரும் பால் உண்டு, சுவை அமுது உண்டு, ஐயே மெத்த கடினம். நான் அதை சொல்லி முடிக்க முடியாதுன்னு என்ன சொல்ல முடியாது. விளைந்த அமுது உண்டுன்னார். அந்த அமுதத்தை அருந்தி நம் விடையவன் வடிவம் வடிவங் உளந்தனில் வடிவங் உளந்தனில்னு இருக்கணும் பாட்டு. வடிவம் உளந்தனில்னு இருக்கணும். வடிவம் குளந்தனில்னு பாட்டில் இருக்கு. வடிவம் உளந்தனில் குறித்து பெருமானை மனதில் நினைத்து கொண்டே பண்ணி அந்த வடிவத்தை பெற்றவங்க சாரூப முக்தி பெற்றவர்கள் இருக்கிற இடம் இதுன்னு காமிச்சார். முக்கண் நாயகன் பொருட்டன வேள்விக்கண் முடித்து தொக்க வேதியர் இவர் புனர் சாலையில் தொடக்க தக்க பேரறம் புகழ் பயன்தமை நன்கு மதிக்கும் பொக்கமாறிய நிராசையார் புரிந்தவை இவர்கள் அப்படின்னார். இப்ப ஏங்க எதுவும் சொல்லவே இல்லை. நேரம் அடுத்து வேள்வி செஞ்ச அந்தரவருடைய பலன் சொல்லிட்டார். சரியை கிரியை யோகம் சொல்லிட்டாரு. அடுத்து எங்க வந்தார்? முக்கநாயகன் பொருட்டன வேள்வி, சிவவேள்விகளை செய்து வேள்விக்கண் முடித்து தொக்க வேதியர் இவர்கள் தான் இந்த வேதியர்கள். புணர்ச்சாலையில் தொடக்க தக்க வேரரம் புகழ் பயன் நன்கு மதிக்கும் பொக்கமாறிய நிராசையார் புரிந்தவர்கான் என்று சொல்லுகின்றார். இவங்கதான் இந்த தண்ணீர் பந்தல் முதலான அறங்கள் எல்லாம் வைத்து பேராசை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இருக்கிற இடம் இந்த இடம் காமிச்சார். இப்போ சரியை காமிச்சார், கிரியை காமிச்சார், யோகம் காமிச்சார். அடுத்து என்ன காமிச்சிருக்கணும்? ஏன் காமிக்கல? காமிக்க முடியாது. ஏன் காமிக்க? ரைட், உங்க ஆன்சர் ரைட். எக்ஸாக்டா வெரி குட். பரமுக்தி, ஞானத்தில் ஞானத்தில் பரமுக்தி. அவங்க நாத தத்துவத்தை கடந்து போனவங்க. இது கைலாயங்கிறது உலகம். அப்போ இது உருவம் இருக்கு, இது பதம் கிடையாது. பதமுத்தியை தான் காமிக்க முடியும், பரமுத்தியை காமிக்க முடியாது. எவ்வளவு நுட்பமான விஷயத்தை கடந்து போயிட்டாரு சொல்லாமலே இல்லையா? மறையினாற்றினால் தந்திர மரபினால் மெய்யின் நிறையினீட்டினர் நிராமயன் நிறுத்தனைந்தெழுத்தும் அறையினாவினார் பத்தராய் அரண்புகழ் கேட்கும் முறையினால் இவர் வினைவழி முறுக்கினார் கண்டாய். சரிகிரி யோகத்தில் நிற்கிறா கூட ஏதோ ஒரு இடத்துல மறையினால் தந்திர மரபினால் வேதத்தினாலேயோ ஆகமத்தினாலேயோ திருநீரை பூசுறவங்க, நிராமய
நிறுத்தன் 5 எழுத்தும் அரையனாவினர். திருவைந்தெழுத்தை சொல்கிற சும்மாவாச்ச சிவாய நமச்சிவாய அப்படின்னா சிவான்னு பேர் வச்சுக்க வேண்டியது. சிவான்னு கூப்பிடணும். ஐயா சிவான்னு பேர் எந்த சாமி பேரை வைக்கிறோம், சாமி பேரை வச்சு சாமி பேரை கூப்பிடும், அதை சுருக்கிடக்கூடாது. சுப்பிரமணியன் பேர் வைப்போம், சுப்புனியும்பா போய். கிருஷ்ணார் பேர் வச்சு கிட்டும்பா. அது மாதிரி பேர் இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி 5 எழுத்து சொல்றவங்க. 10 அரண் புகழ் கேட்கும் முறையினால் பெருமானுடைய பெயரை எப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க. வினைவழி முறுக்கினார் இவர் கண்டார் மறைகளின் சதவுருத்திரம் மந்திரனவின்றோர். சதவுருத்திரம் அப்படிங்கிறது ருத்ரங்களை சொல்லி முத்திக்கு போனவங்க. நம்மள்ட்ட அப்படி இருக்கார் ஒருத்தர், ருத்ரத்தை சொல்லி முத்திக்கு போன உத்திர பசுபதி நாயனர். நிறைகோள் கண்டிகை நீரணி நீரர் யாரேனும் குறி குணம் குலன் குறித்திராது அன்பரை சிவன் என்று அறியும் அன்பினால் பிறவி வேறறுத்தவர் இவர்கான். சரியில நிக்கல, கிரியில நிக்கல, யோகத்தில் நிக்கல. திருநீருத்ராட்சம் தரிச்சு ஒருத்தர் வந்தார். அவரை என்னவா பார்த்தாங்க? அவங்க சிவபெருமானா பார்த்தாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க காமிக்கிறார். அவங்கள்ட்ட என்னென்ன பார்க்கக்கூடாது? திருநீருத்ராட்சம் தரிச்சுட்டா குறி குணம் குலம் குறித்திடாது அன்பரை சிவன் என்று அறியும் அன்பினால் பிறவி வேறறுத்தவர்னார். இனி அவங்க பிறவிக்க போகிறதே கிடையாது. என்னதான் ஒன்றே ஒரே வேலை என்ன பத்திர வேற ஒன்றே பண்ணல. திருநீருத்ராட்சம் தெரிச்சவங்களும் என்னவா பார்த்தாங்க? சாமியை பார்த்தாங்க. வேற என்னங்க சார் கஷ்டமா இருக்கு? ஆனஞ்சாடிய பரஞ்சுடர் இறை சிவ ஞானத்தானம் செய்தவர், கருப்பணம் செய்தவர், சாமகானம் செய்தவர்க்கு ஆலயம் கண்டு தாபித்தோர் ஊனஞ்சேர் பிறப்பறுத்து வாழ் உத்தமர் இவர்கான்னார். தனித்தனியாக சொல்றார். பஞ்சகவியம் சிவஞான தானம் செஞ்சவங்க. ஆனஞ்சு ஆடிய பரஞ்சுடர் இறை சிவஞான தானம் செய்தவர்னார். இறைவனை பற்றின விஷயத்தை சொல்லி கொடுக்குறவங்க. சிவபெருமான இப்படிதான் வணங்கணும், இப்படித்தான் இருக்கார், சாமி இப்படிப்பட்டவர் தான் அப்படிப்பட்டவர்னு ஞானதானம் செய்கிறவங்க. தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அடுத்தவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்பமுடைகிறவர்கள். யாம் பெற்ற இன்பம் வருகை வையகம் அப்படின்னார். அப்படி சுவாமியோடைய நமக்கு கிடைத்திருக்கிறது சாமி நமக்கு அடுத்தவங்களும் கொடுக்கணும். அவங்க வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க, ஞானதானம். அது நமக்கு தான் தெரியும், நம்ம மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், மற்றவங்க தெரியக்கூடாதுன்னு நினைத்து கொள்ளக்கூடாது. தானம் செய்தவர், ஞான தானம் செய்தவரா. தர்ப்பணம் செய்தவர், தர்ப்பணம் செஞ்சவர் சாமி நம்பத்தை சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐக்கியத்தில் மித்தவங்க, அனுஷ்டானம் பண்ணவங்க. சாமகானம் செய்தவர்க்கு ஆலயம் கண்டு தாபித்தோ. சாமகானம் பாடக்கூடிய சிவபெருமானுக்கு ஆலயம் ஸ்தாபிக்கிறவங்க. எங்கேயாச்சும் வழிங்க இருக்கும், அதை பார்த்து வேற கோயில் கொட்டா போட்டு விட்டுறது. புள்ளினால் 10 கோடி புதுமண்ணால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் ஆலயமடா அள்ளினால் ஆலயமடாங்க கையில் விட்டு அகலார் என்றேன்னார். புல்லால கோயில் அமைச்சா இத்தனை கோடி வருஷம் கைலாசம் இருக்கலாம், கல்லால கோயில் அமைச்சா இத்தனை வருஷம் கைலாசம் இருக்கலாம்னு பாட்டே சொல்லியிருக்கிறாங்க. இதில் தனிப்பாடல். ஊனஞ்சேர் பிறப்பறுத்து வாழ்த்தமர் இவர்கான் அப்படின்னார். சிவனை அர்ச்சனை செய்பவர்க்கு இசைவன செய்தோர் அவன குறித்து அடியரை பூசை செய்து 6 சுவை இன்ன முதுகருத்தினோர் தொன்றதம் பணியே தவம் என புரிந்து உயர்ச்சியை சார்ந்தவர் இவர்கான் சொல்றார். சிவனை அர்ச்சனை செய்பவர் யாராவது பூசை, நமக்கு சிவபூசை இல்லை, சிவபூசை பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுறது, பூ பறித்து கொடுக்குறது, தண்ணி கட்டி வைக்கிறது, அந்த இடத்துல சுத்தம் பண்ணி கொடுக்குறது, பாத்திரத்தை தேய்ச்சி கொடுக்குறது, சிவபூசை பாத்திரத்தை தேய்ச்சி கொடுக்குறது, பொருள் வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுறது. சிவனை அர்ச்சனை செய்பவருக்கு இசைவன செய்தோர்னார். அவனென குறித்த அடியாரை பூசை செய்துனார். அந்த பெருமானை பூசிக்கூட அடியார்களை சிவபெருமான பார்த்து பூசை பண்ணுறவங்க. சுவையை இன்ன முது அறுத்தினோர் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சுவையா. தொண்டர்தம் பணியை தவமென புரிந்து தொண்டர்களுடைய பணியை தன் பணி என்று செய்கிறவங்க. ஒரு வேலை இருக்குது, இது செஞ்சு கொடுக்க, இது வேணுங்க யாரோட செஞ்சு கொடுக்குறாங்க படியார்கள்லாம். அப்படி தொண்டர்களுடைய வேலையை தன்னுடைய வேலையாக செய்கிறவர்கள். அவங்களாம் இருக்கிற இடம் இந்த இடம் தான் காமிச்சார். ஆதி சுந்தர கடவுளுக்கு ஆலயம் பிறவும் நீதியால் அர்ச்சனை பிற பணிகளும் நிரப்பி புதி சாதன வழிநிலம் புறந்தவன் அடைந்த கோதிலாதனின் கொடி வழி கொற்றவர் இவர்கான். பார்,
உன் குடியில் இதுக்கு முன்னாடி பிறந்த பாண்டிய அரசர்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க பார் அப்படின்னு காமிக்கிறான். ஆனால் எல்லா இடத்துலையும் காணும். யாரெல்லாம் உட்காந்துருக்கான்? ஆதி சுந்தர கடவுளுக்கு ஆலயம் புறவும் கோயில் கட்டினவன், நீதியால் அர்ச்சனை பிற பணிகளும் நிரப்பி சாமிக்கு சரியான முறையில் ஆகம வழியில் நிபந்தம் வச்சவன், பூஜை சாதன வழி நிலம் புறந்தவன் இல்லையா? திருநீற்று சார்பில் நாட்டை புறந்தவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே கோதிலாத என் குடிவழி கொற்றவர் இவர்கான், உன் குடியில் வந்து அரசர்கள் இவங்க தான் பாருன்னு காமிச்சோம் என்றே வேத்திரங் கொடுகுறித்து எம்மிரை நந்தி கொன்றை வேணியன் அடியர்தன் குழாத்தினை தேற்றி நின்று வீழ்ந்து வீழ்ந்து அஞ்சலி புகழ்த்திட நெறிய சென்று வானவர் நாயகன் திருமுன்பு விடுத்தான். ஒரு குச்சி கையில் வச்சுக்கிட்டார். யாரு? நந்திவர்மன். இதான் குச்சின்னு வச்சுக்கணும். ஆட்டும்போது பார், இதான் சரி பதம். இதை பார், அதான் கிரியை செஞ்சவங்க இருக்கிற இடம். இதை பார், அதான் கோயில் கட்டினவங்க. இதை பார், உன்னுடைய பரம்பரையில் வந்தவங்கன்னு எதால காமிக்கிற எல்லாத்தையும் நான் கையில் வச்சிருக்க அந்த வேத்திர படையால காமிச்சார். பார் 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 என்று வேத்திரங்கொடு குறித்து, வேத்திரம்னா பரம்பு, கையில் வச்சிருக்க பரம்பு, அதால குறித்து காமிச்சாராம். எம்மிரை நந்தி, எனக்கு தலைவனாகிய நந்தி எம்பெருமான் கொன்றை வேணியன் அடியர்தன் குழாத்தினை தேற்றி நின்று வீழ்ந்து வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்திட நெறிய சென்று வானவர் நாயகன் முத்திரு முன்பு விடுத்தான். உலகத்தில் சுற்றி காமிச்சாச்சு, காமிச்சிட்டு கொண்டு வந்து சாமி முன்னாடியே விட்டாச்சு. மறைகள் ஆகம வடிவெடுத்து இருவுடை வாழ்த்த நரைகொள் யாழிதழி தும்புருநாதர் பாட அரைகொள் வண்டிமீர் கொம்பரின் அறம்பயராட குறிகள் வானவர் பதம் கிடையாது இறை கொள்ள. தேவர்கள் எல்லாம் சாமி சுத்தியே, சாமி உட்காந்துருக்கா, சாமி சுத்தி யார் இருக்கா? வேதங்கள் ஆகம வடிவெடுத்து ஓதுகுதுங்கிறார். மறைகள் ஆகம வடிவெடுத்து இருவுடை வாழ்த்தன்னார் இல்லையா? இதைத்தான் அந்த சுந்தரமூர்த்தி சாமி கடைசியில் சொல்றார். அறவொளி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து செய்ப்பனர். மறைகள் ஆகமம் வடிவெடுத்து இருவுடை வாழ்த்த. மறைதான் வாழ்த்து, ஆனால் என்ன வடிவத்தில் நிற்கிதுப்பா? ஆகம வடிவமாக நிற்கிதான். அப்போ மறையும் ஆகமும் வேத வேத இல்லை, வேற வேற எல்லாம் முடிஞ்சு கொண்டுதான். மறைகள் ஆகம வடிவெடுத்து இருவுடை வாழ்த்த, ரெண்டு பக்கமும் நின்று வாழ்த்த. நரைகொள் யாழிதழினார் அல்ல, இசையை தும்புரு நாரதர் பாட அரைகொள் வண்டிமீர் கொம்பரின் அறம்பெயராட தேவலோக மங்கையர்கள்லாம் ஆட குறைகள் வானவர் பதம் கிடையாது இறைகொள்ளன்னார். இடம் கிடைக்காம அங்கேயும் முட்டி முட்டி தலை வச்சு பார்க்குறான். இந்த கூட்டத்தில் நிற்கலாமா, அங்கே நிற்கலாமா, அங்கே நிற்காமல் தேவர்கள்லாம் அந்த பார்க்க முடியாமல் சுவாமி அங்கேயும் தவிக்கிறாங்கன்னார். மதங்க விட்குமால் வரைமுகமைந்தானும் சூரன் கதங்க விழ்த்த வேர்க்கந்தனும் கருதலன் வேள்வி விதங்க விழ்த்த வாழ்வீரனும் வெயின் முடித்தோர் தேன் பதங்க விழ்த்த பதம் வீழ்ந்து ஏயின பணி வழி நிற்ப. என்ன பண்றாங்க? யாராவது நிற்கிறாங்கன்னா சாமி உட்கார்ந்துருக்காரு தன்னுடைய பீடத்தில். யாரு? சிவருமான். அவருக்கு சொல்ற வேலையில யாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். மதங்கவிழ்க்கு மால்வரை முகமைந்தன், மதமுடைய மால்வரை யானை போன்று இருக்கக்கூடிய முகன், முகத்தை உடைய மகன். அது யாரு? விநாயகரை சொல்றதை கேட்டு அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. அது எடுத்துருவா, அப்பா போய் எடுத்துட்டு கட்டை எடுத்துருவாரு, ஊதி எடுத்து வைக்கிறாரு விநாயகர் பெருமான். அது சொல்றாரு. மதங்கவிழ்க்கு மால்வரை முகமைந்தானும் சூரன் கதங்கவிழ்த்தவே கந்தானும். முருகப்பெருமான் ஓடுறாரு, கூட்டிட்டு இருக்குமா அங்கே ஓடிட்டு கிடக்கிறாரு. அடுத்தது வேள்வி விதங்கவிழ்த்த வாழ்வீரனும் வீரபத்திர சுவாமி இருக்கார். அவரும் பிள்ளை தானே, 3 பிள்ளைங்க. வெயில் முடித்தார் தேன் பதங்கவிழ்ப்ப. அவங்கெல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த அடியார்கள் அந்த சாமிக்கெல்லாம் போட்ட பூக்கள் எல்லாம் தேன் செஞ்சு அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. பனி வழி நிற்ப கொண்டு செய்கிறாங்க சாமிக்கு. தூங்கு தானையை ஒதுக்கி வாய் துணைக்கரம் பொத்தி ஓங்கு மாலையன் தங்குரை ஒதுங்கி நின்று உரைப்ப வாங்குவான் சிலை இந்திரன் முதத்தி செய்வானர் தாங்கள் தாம்பூரி காரிய குறை நின்று சார. சாமி பக்கத்தில் யாரா நின்றுட்டு இருக்கா?
ஏப்பா முருகா உன்னை திருமாலுக்கு அனுகிரகம் பண்ண சொன்ன என்னானே பார்க்கலையா அப்படி கேட்குறாரு சாமி. முருகப்பெருமான் ஒழுங்காக பிரணவம் சொல்லவே இல்லை, அப்புறம் என்ன பண்ணுறது சாமின்னு கேட்குறாரு. ஒழுங்காக ஒரு நாள் கூட அடியாரை பார்த்து வணங்கலை, திராட்சை தாரணம் பண்ணவங்கள மதிக்கலை, நான் எப்படி அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு முருகர் சொல்லிட்டு ஓட்டாருங்க. எனக்கு அதெல்லாம் எடுத்து வந்து காமி என்ன பண்ணார், டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துருவான்னு அதான் ஓடிருக்காருங்க அவர். அதுமாதிரி விநாயகர் உள்ள வேலை நடந்துகிட்ருக்கு. அவர் பெரிய மினிஸ்டர், வேறு மினிஸ்டரை பார்க்க போகிறோம் ஒருத்தர். அப்போது மினிஸ்டர் என்ன பண்ணுவார், தனக்கு கீழே யாரெல்லாம் வச்சுருக்காரோ அவங்கள்ட்ட தானே வேலை வாங்குவார். அது என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு, இது என்னன்னு பாருன்னு. இப்போ வேலை ஒன்றும் நடக்கலை போல் இருக்கு. அதனால் வந்து நின்றுட்டுருக்கான் திருமால் சாமிக்கிட்ட. எப்படி நின்றுட்டுருக்காரா, தூங்கு தானையை ஒதுக்கினர். தானைனா முன் தானை பின் தானைன்னு உண்டு. பெண்கள்லாம் அப்படி முன்னாடி போட்டிருக்கிறதுக்கு பேர் முன் தானைன்னு பேர். பின்னாடி தொங்குது பாருங்க, அதுக்கு பேர் பின் தானைன்னு பேர். ஆண்கள்லாம் கையில் மேலெல்லாம் அங்கவஸ்திரம் போட்டிருப்பாங்க. இப்போ வேட்டி கட்டியிருக்கோம். இப்போ சன்னியானந்தம் நிற்கும்போது, இப்போ சன்னியானத்துக்கு முன்னாடி நிற்கிறோம், சாமிக்கு முன்னாடி நிற்கிறோம்னா இப்படி வேட்டி விடுச்சு இல்லையா, இந்த வேட்டியை வந்து இப்படி தொங்க விடக்கூடாது. இது ரெண்டுத்தையும் இப்படி அடக்கி இந்த புடையில் இப்படி ஒடுக்கிட்டு தான் நிற்கணும். இதுதான் முறை சன்னியானத்துக்கு. ஏன்னா பெரியவங்களுக்கு முன்னாடி நம்ம துணியெல்லாம் பறக்கக்கூடாது. அதே பெண்களாக இருந்தனாக்கா அந்த புடவையை சொருவிக்கணும். ஷாலை அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு சன்னியானம் போகும்போது அவங்க மேலேயே போட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு கீழே உட்காந்துருக்க மேலே அப்படியே புடவையை விசிறிக்கிட்டு இங்கே பார்க்குறோம் சொக்கநாத பூசையில். நம்ம பார்த்தா இதோட பாவாடை அங்கே யார் மேலே பார்த்துட்டு வருது, இது கட்டிக்கிற பாவாடை. எக்காலம் ஆளும் அருள் சொல்லுங்க. உட்காந்து அடியாரெலாம் உட்காந்துருக்கிறாங்க. இந்த புடவை அப்படியே பறந்து பூஜையில் வீசிட்டு வருது. என்ன அநியாயம் அதெல்லாம். இங்க ஒரு வாட்டி நம்ம சாமி பார்க்கும்போது சொன்னாங்க இங்க கூட என்ன பண்ணாங்க, சாமி உட்காந்துருந்தாங்க, அமுதம் அமைச்சு வருவாங்க, ப்ரொஃபஸர் நடக்குது இந்த போட்டி எல்லாம். ஆமாம் 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 காணாலே தெரியாது, அது அறியாமை. பொதுவாக எங்கேயுமே அப்படி தான். வீட்டிலேயே தான் பெரியவங்க இருந்தால் அப்படி பண்ணக்கூடாது. பெரியவங்க முன்னாடி தொங்க விட்டுட்டு நிற்கக்கூடாது, பண்ணக்கூடாது, ஷால் போடாமல் நிற்கக்கூடாது இல்லையா. அதெல்லாம் இருக்குது. எப்படிலாம் வீடு ஆண்களாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், பெரியவங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும், நார்மலாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. பாட்டி இஷ்டத்துக்கு நடமாட முடியுது எங்கேயுமே. சரி, அது அப்படி விட்டுருங்க, வீட்டில் கூட பரவாயில்ல. இதுமாதிரி சாமிக்கு முன்னாடிலாம் சன்னியானம் இருக்கிற இடத்துல ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் புடவை தான் கட்டணும் கண்டிப்பாக. வேறு வழியில் சுடிதார் போட்டு வந்தால் அந்த கண்டிப்பாக ஷாலோட வரணும் இல்லையா. இப்போ ஷாலே இல்லைன்னு ஆகிட்டு போச்சு. இப்போ ஷால் தேவையில்லை, மேலே மாறாப்புங்கிறதே ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ அப்படியே எல்லாம் போகிறத பார்க்குறோம் நேரடியாக. சரி வெளில போகலாம், ஆனால் இங்கே வர முடியாது, வரக்கூடாது. மேலே மாறாக்கு போட்டு அதை பறக்கக்கூடாது, துணி பறக்கக்கூடாது. இது யாருக்கு, திருமாலுக்கு. திருமால் என்ன பண்ணுறாங்க சாமிக்கு முன்னாடி எப்படி நிற்கிறான்னு சொல்ல பாருங்க. தூங்கு தானையை ஒதுக்கி, தூங்கு தானைன்னா துணியை ஒதுக்கி பிடிச்சிக்கிட்டான், இறுக்கி பறக்கூடாது சாமிக்கு முன்னாடி. ஒதுக்கி வாய் துணை கரம் பொத்தி இப்படி நிற்கிறான் சனியா சாய்ட்டு. துணைக்கரம் பொத்தி பொங்கு மாலையன் தங்குறை ஒதுங்கி நின்று உரைப்ப. சனியானம் உட்காந்துருக்காங்க பார்க்குறோம். வரவங்களாம் தெரியாதவன் நேரம்ட்டு பேசிகிட்டு இருக்கோம், உட்காந்துட்டு பேசுவான். சனியானம் உட்கார சொல்லுவாங்க. சனியானம் இருக்கிற இடத்துல நம்ம நாற்காலியில் உட்காரக்கூடாது தெரியுமா. சனியானம் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்கன்னா நம்ம நாற்காலியில் உட்காரக்கூடாது. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சனியானம் இருக்கிற இடத்துல நம்ம நாற்காலி போட்டு உட்கார, தரையில் தான் உட்காரணும். இது ஆதீனம் மறந்துது, தரையில் தான் உட்காரணும். அவங்க மட்டும் தான் நாற்காலியில் உட்காரத்துக்கு அதிகாரம் உண்டு. அவங்களுக்கு அடிமைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு நேராக நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது, நிற்கக்கூடாது. இது நம்ம மடத்திலே வளவு அடிமைகள். அப்போ எதுக்கு நின்று பேசக்கூடாது, ஒதுங்கின்னு தான் பேசணும். 26 கிட்ட 27 பேசுறது அப்படி தான் பார்த்துருக்கேன். 26 உட்காந்துட்டு பேசுகிறேன். ஏப்பா என்னன்னா சாம் 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 அப்படிங்கிட்டு இங்கே தான் எதுக்கே வர மாட்டாங்க அவங்க. அதனால் ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அப்படி செய்கிறாங்க. தூங்கு தானையை ஒதுக்கி வாய் துணைக்கரம் பொத்தி பொங்கு மாலையன் தன் கூரை ஒதுங்கி நின்று உரைப்ப
ஓரமான்ட்டு சொல்கிறான். என் அடியார்கள்லாம் வைகுண்டம் கேட்குறாங்க சார், வைகுண்டத்துக்கு அனுப்பலாமா அவங்களெலாம் கேட்குறேன். இப்போ நான் கும்பிட்றவங்களாம் வைகுண்டம் கேட்குறாங்க, பெருமானே வைகுண்டத்துக்கு அனுப்பலாமா, இந்த லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க. முருகா அங்கே வா, இவங்கெல்லாம் வைகுண்டத்துக்கு அனுப்பலாமான்னு பாரு அப்படிங்கிறார் சாமி. இதனால வாங்கு வான் சிலை இந்திரன் முதற் திசை வாணர் தாங்கள் தாம் புரி காரியம் குறை நின்று சாற்ற. இந்திரன் நிற்கிறான், அடுத்தது அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்க்க சொல்றாரு சந்தியவர்மன். 6ஆம் தேதி வாங்கன்னு இருக்கு, வந்திருக்கான். யோ ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஒழுங்கா பார்த்துட்டு வாங்குறான் இந்திரத்தை. சரி, அப்படி அங்கங்க நின்று கொண்டிருக்க, அங்கங்க யாரா நிக்கிறா, எல்லாம் அங்க காவலாளிகள் நின்று இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி இருக்குது, காவலாளிலாம் எப்படி இருப்பான், ஒரு 6 அடி உயரம் இருப்பான். அப்படி தானே உலக வழக்கம். அண்ணன் இங்கே காவல் நிற்கிறதுன்னு பார்த்தோன்னா இத்தினோண்டு தான் இருக்கு எல்லாம். எழுவினோடு தண்டு ஏந்தி, கையில் என்ன வச்சிருக்கான், தண்டு வச்சிருக்கு பூதகணங்கள்லாம். ஏந்தி வாய் மன்று அப்படிங்குது. மென்று மென்ன பொல்ல கடிக்குது நர நர. எதுக்கு இங்கே வரீங்க நீங்களாம்ப்பா, இன்னும் ஒரு நாள் ஒரு அடியார் பார்த்து கும்பிட்டுருக்கியா, காட்டுவோம் பாஸ்போர்ட் அங்கே கேட்குறாங்க. இல்லை உள்ளபடியே அப்படி தான், வேறு வழி இல்லை. இப்போ நடராஜா கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்துக்கு போகிறோம், போட்டு அடிப்பாங்க, தள்ளுவாங்க, போவாங்க வருவாங்க. இப்போ நேரத்துக்கிட்டே பார்க்க வரோம், எல்லாம் எங்களை விட மாட்டுறாங்க, பார்க்க மாட்டுறாங்க. முதற் பெரும் தடை தவம் இல்லை, அவ்வளோதான். நந்திய பெருமானே கையில் எப்படி சொல்கிறார், முதற் பெரும் தடைங்கிறார் அவரை. அவர் தான் முதல் தடை, நம்மளை சாமிகிட்ட விடாதவரே முதல் அவர் தான். ஏன், தவம் இருந்தால் தான் போகலாம், இல்லைன்னா போக முடியாது. தவங்கிற சாவி இருந்தால் தான் போக முடியும், அந்த கதவு திறக்கும், இல்லைன்னா திறக்காது. நம்ம சாமியை தரிசனம் கொடுக்க மாட்டார், சாமிகிட்ட ஏன் பார்க்க முடியல, என்ன ஏன் தள்ளுறாங்க, எனக்கு ஏன் கிடைக்கல, ஏன்னா தவம் இல்லை. அது நமக்கு புரியாது. அதை நம்ம புரிஞ்சாலே சாமி தானாக கூப்பிடுவார். நமக்கு தவம் இல்லை, நம்ம முயற்சி பண்ணுறோம், கிடைக்கல, சரி நம்ம சுவாமி தருவார் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கினாலே சாமி தானாக கூப்பிடுவார். அதிகாரத்தையும் ஆடம்பரத்தையும் காமிச்சோன்னா கண்டிப்பாக கிடைக்காது எதுவுமே. அனுபவத்தில் நடராஜா அப்படி தான். ஒரு தடவை ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு அணுத்திருமிந்தரமா மார்கழி திருவாதிரம் தெரில, அப்போ வந்து அன்றைக்கி திருச்சிராப்பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சிக்கு போயிட்டு சாமி தேர் இன்னைக்கு இறங்குறதையாவது பார்க்கலாம் சாமி அப்படின்ட்டு வேகமாக ஓடியாடுறோம். வரும்போது நேரம் ஆகிட்டுது. நடராஜா எப்போதுமே 7 மணிக்கெலாம் இறங்கிடுவார், எப்போதுமே 6-7 மணிக்கெலாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி அப்படி தான், இப்போ தான் லேட் ஆகுது. சாமி தேரில் கூட பார்க்க முடியாது போட்டிருக்கு, இறங்கிடுவார் போட்டிருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. வேகமாக வந்துட்டுருக்கோம். வண்டி திட்டக்குடி வழியாக, திருச்சிராப்பள்ளியிலேருந்து திட்டக்குடி வழியாக வடலூர் வந்து வருது, பூனகிரி வழியாக வந்து வருது. மணி 8:45 ஆகிட்டு. கண்டிப்பாக சாமி இறங்கியிருப்பார். எல்லாம் போன அடியாரெலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சாமி இறங்கிட்டாருங்கிறாங்க. ஒருத்தவங்க இல்லை இறங்கலை, இப்போ தான் நிலைக்கு வந்துருக்குன்னு விதவிதமான தகவல் வருது. அது அடியாரெலாம் பண்ணி பதியெல்லாம் பாரு, சாமி சாமி எனக்கு ஒன்று தோணல. சரி கிடைச்சா பார்ப்போம், இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும், சாமி திருவள்ளுவர் நம்ம லேட் ஆகிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பேசாமல் விட்டாச்சு. ஆனால் பதட்டம் இல்லாமல் இல்லை, சாமி பார்க்க முடியாது போல் இருக்கு. ஏன்னா தேரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், மறுநாள்லாம் பார்க்குறது அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்க முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு வந்தோம் வேகமாக. பஸ் வேறு சம்பத்து உள்ள விடல தேருங்கிறதுனால, வேறு வழியாக விட்டு வடக்கு வீதியில் முனையில் அங்கே கொண்டு போய் விட்டான். இதில் என்னமோ தெரு, அந்த பேர், அந்த தெருவில் விட்டாச்சு. அங்கேருந்து இறங்கி முடியாதுனாங்க, எல்லோரும் முடியாதுலாம் வந்து நேராக வந்து வடக்கு மேற்கு வீதி வழியாக உள்ள நுழைஞ்சி பையெல்லாம் மேற்கு கோபுரத்துலேயே போட்டுவிட்டு அப்படியே நேராக வந்து கீழே வீதி வழியாக வரோம். சாமி கரெக்டாக நாங்கள் எல்லோரும் 5-6 பேர் வரிசையாக வேகமாக முடியாது பார்த்தோன்னே அப்போ தான் சாமி மூடி அது இறக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து நிற்கிறதுக்கும் சொந்தம் ஏற்றிட்டு இறக்குறதுக்கும் கரெக்டாக இருந்தது.
சாமி இறங்கி வந்தால் ரொம்ப கோலாகலமான தரிசனம், ரொம்ப ஆச்சரியமான தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனந்தமாக எல்லாம் எழுதி முடிச்சு அங்கேருந்து வந்து கிழக்கு வழியாக உள்ளே வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு தீட்சிதர் வந்து இப்போ சந்தோஷமாக அவங்களுக்குலாம் அனுப்பிட்டு போயிட்டார் ஒரு பாட்டுக்கு. இப்போ சந்தோஷமா அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டாரு. ஏன் அவர் கேட்டார், எதுக்கு கேட்டார் தெரியவே தெரியாது எங்களுக்கு. எல்லாரும் கை தட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் அது அளவுக்கு வேற ஒன்றும் தெரியல. நடராஜா கோயிலை பொறுத்தவரை அப்படித்தான். சாமி ஏன் இறங்காமல் இருக்காரு, இன்னும் ஏன் சீக்கிரம் இறங்கிட்டாரு, ஏன் இந்த பக்கம் போய் நின்றுட்டு இருக்காரு, ஏன் இந்த பக்கம் தனியாக நிற்கிறாரு, ஏன் அம்பாள் அங்கே நிற்கிறாங்க, ஏன் சாமி எங்கே போனார், ஏன் போனவர் திருப்பி வராரு. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு நிற்பாங்க, அவருக்கு போய் காட்சி கொடுத்துட்டு வருவார். அவர் யாராவது ஒருத்தவங்க காத்துட்டு இருப்பாங்க, அவருக்காக அவர் மேலே தேரில் உட்காந்துருப்பார் இறங்காமல். நமக்கு தெரியாது, நேரம் ஆகிட்டு 10 மணி ஆகிட்டு இன்னும் இறக்கல நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அறியாமையில் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் தான் எல்லாம் இல்லையா, கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் எல்லாம் அவர் தாங்கும் போது நமக்கு என்ன அதில் கேள்வி இருக்குது, முறை இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். தெரியாமல் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த தேவகணங்கள் பூதகணங்கள்லாம் அப்படி பல்ல கட்டிச்சு நரன்னு நிற்கிது. என்ன தகுதி இருக்கு உனக்கு, ஏன் இங்கே நீ வருகிறாய், நீ கேட்குது நம்மளை பார்த்துட்டு. அதுக்கு அப்படிங்குது, அதுக்கு வாய் மென்று எயிறு அதுக்கி பல்ல கட்டி குழு கூட்டமாக வருது நம்மள்கிட்ட. பாரிட தலைவரும் கோடி கூற்று ஒதுங்கி, கோடி யமன் வந்தால் எப்படி பயமா இருக்குமோ அப்படி முழுகிதான் பூதம் பார்த்து. விழும மூழ்கி மெய் பணிந்திட விதிர்க்கும் முக்குடுமி கழுமுளேந்திய கணத்தவர் கடைதோறும் நிற்ப. கழுமுள்னா முக்குடுமி, கழுமுள்னு அர்த்தம். 3 இலைகளை உடைய சூளத்தை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு வாசலும் நிற்கிறாங்க, உள்ள விடாத அளவுக்கு நிற்கிறாங்கிற. அப்புறம் சித்தர் வானவர் தானவர் சாரணர் திணி தோல் வைத்த யாழினர் கிண்ணரர் மாதவர் இயக்கர் வைத்த பாரிடர் காருடர் பாதலவானர் சுத்த யோகியர் முதற்கண தொகையெல்லாம் பரவ. சாமி யாரெல்லாம் கும்பிட்டு நிற்கிறாங்க உள்ள. சித்தர்கள், இது அப்பர் சாமி அழகா தேவர் தானவர் சித்தர் விச்சாதர் காவி வாழ்வழி அறம்பெயர் பாருங்கள். சித்தர்கள், வானவர்கள், தானவர்கள், தேவர். வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள், அவங்களும் கும்பிடுறாங்க. சாரணர்னா ஒரு சாதி, தேவசாதி. கிணிதோல் வைத்த யாழினர், இப்படி யாழை தூக்கி தோல் மேலே சாத்திருக்கான், திணிச்சுக்கிட்டு யாழ் வாசிச்சுக்கிட்டே பாடிட்டு இருக்கான். அரகர சம்போ மகாதேவ ஓம் நம சிவாய சிவாய நம பாடிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சொல்றார். கிணறாங்கிறது பாட்டு பாடுற ரெக்கை இருக்கும், அதுக்கு கிணறம் மனிதனை போல இருக்கும், ரெக்கை இருக்கக்கூடிய பாட்டு பாடக்கூடிய ஒரு தேவசாதி. மாதவர் இயக்கர் பைத்தாபாரிடர் காருடர் கருட சாதியெல்லாம் இருக்கிறாங்க. பாதலவாணர் கீழே பாதாள லோகத்து நாகர் இருக்காங்க. சுத்த யோகியர் முதற்கண தொகையெல்லாம் பரவ. இனி வரும் பிறப்பறுத்து எமை காத்தியால் எனத்தங் கனிவரும்பிய அன்பொழுக கருணையாரமுதை பணிவருந்த தடங்கண்களால் பருகி மெய் பணிப்ப முனிவர் சங்கர சிவசிவ என முறை முழங்க. நிற்கிறவங்களாம் எப்படி சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த அனுபவம் சொல்கிறார். சாமியை தரிசிக்கிறாங்க, கூப்பிட்டு கொண்டு கண்ணில் தண்ணி ஒழுகி கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இனி வரும் பிறவியை அடுத்து கொடுங்க பெருமானே, இனி என்னை பிறவிக்கு அனுப்பாதீங்க பெருமானே, இந்த உலகத்துக்கு திரும்பி அனுப்பாதீங்க பெருமானே என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் பிறப்பு அறுத்து எமை காத்தியால் எனத்தங் கனிவரும்பிய அன்பொழுகு கருணையாரமுதை. கருணையாரமுத சுவாமி எந்தில் இருக்கிறார். பணிவரும் தடங் கண்களால் பருகி, சாமியை தரிசனம் பண்ணி கொண்டு மை பணிப்ப முனிவர் சங்கர சிவசிவ என முறை முழங்க. சங்கர சிவசிவ சம்போ மகாதேவா சொல்லிக் கொண்டிருக்கிறார். பரந்தவாதனையாவர்க்கும் வரன்முறை வழங்கி முருந்தவா நகை மலைக்கொடி முகிழ் நகை அரும்ப திருந்தகாகிரம் கதிர்வடு சிங்கமல்லனை மேல் இருந்த நாயகன் இருக்கை கண்டு இறைஞ்சினான். இறைவன், இந்த இறைவன் யார், இறைஞ்சிருது யாருங்க, வரகண பாண்டியர். அதை பாருங்க, நல்லா முக்கியமான சொல்ல பாருங்க. எல்லாம் என்ன வரம் கேட்டாங்க, தேவர் தானவர்லாம் அவங்கவுங்களுக்கு வேண்ட காரியத்தெல்லாம் கேட்டாங்க. இப்போ அந்த காரியத்துக்கெல்லாம் யார் வரம் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல பாருங்க. பரந்த வாதனையாவர்க்கும், யாரெல்லாம் வரம் கேட்டாங்க அவளுக்கெல்லாம் வரன் முறை வழங்கி முருந்தவா நகை மலை கொடி முகிழ் நகை அரும்ப.
அம்பாள் எல்லாருக்கும் வரம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீ வந்தது நடக்கும், நீ வேண்டியது நடக்கும், உனக்கு பிறவி கிடையாது உங்களுக்குன்னு வரம் கொடுக்குற அம்பாள் சிரிக்கிறாங்கிறார். வரம் கொடுக்குறது சாமி இல்லை அப்போ இல்லையா? அம்பாள்கிட்ட தான் வரம் கேட்கணும். சாமி தரிசனம் பண்ணணும், அம்பாள்கிட்ட தான் வரம் கேட்கணும், அம்பாள்கிட்ட தான் பிரார்த்தனை வைக்கணும், அம்பாள் தான் செஞ்சு கொடுப்பா. திருவருள் அதுதான். அதனால் சாமியே அனுபவம். இந்த உலக வாழ்க்கை புத்தி வேணும்னா அம்பாள்கிட்ட போகணும், முத்தி வேணும்னாலும் அம்பாள்கிட்ட போகணும். ஆனால் அம்பாள் முத்திக்கு சேர்ப்பா, புத்தியை இங்கே கொடுப்பா. அதனால் அம்பாள்கிட்ட தான் போய் என்ன பண்ணிக்கணும், சாமிகிட்ட நடனம், சாமி தரிசனம் பண்ணணும். அதனால் முகிழ் நகை அரும்ப அம்பாள் சிரிச்சுக்கிட்டே திருந்த 1000 கதிர்விடு சிங்க மெல்லனை மேல் இருந்த நாயகன் இருக்கை. 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்து மேலே அம்பாளும் சாமியமாக வீட்டிருக்கிறதை பார்க்கிறார் ராஜாங்கிறார். உரைகளும் தடுமாற பேச முடியல, மையுரோ அமமம் சிலிப்ப கரையிருந்த இன்னருட்பெருங்கடலின் அன்பனும் திரையிருந்தவாறு ஈர்த்திட மிதந்து போய். கடல்ல கிடக்கக்கூடிய ஒரு எப்பம் போல அம்பாட்டுக்கு போறாங்கிறார் அரசர், இழுத்துட்டு போறார். போய் செப்பின் வர இறந்த வானவார முதை வாய் மடுத்தான். அந்த வான அமுதத்தை வாயால குடிக்கிறது மாதிரி தன் புலங்களும் கரணமும் தன்னவேயாக்கி அன்புடம்பு கொண்டு அவன் எதிர் அருட்சிவ லோகம் பின்பு பண்டு போல் மதுரையா புராட்டியும் தானும் முன்பிருந்தவார் இருந்தனன் சுந்தரமூர்த்தி. போய் அப்படி கைலாயத்தெல்லாம் தரிசனம் பண்ணி சோழவத்தை தரிசனம் பண்ணி கடைசியில் சாமி சன்னதிக்கு போய் சாமி சன்னதியில் அம்பாள் எல்லாருக்கும் வரம் கொடுத்து கொண்டு இருக்க, சாமியும் அம்பாளுக்காக கைலாசத்தில் அந்த பீடத்தில் வீட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தரிசனம் பண்ணி அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிவலோகம் சிறிது சிறிதாக மறைந்து சொக்கநாதனும் மீனாட்சியுமாக ஆலவாய் கோயிலே தரிசனமாகுதுங்கிறார். தன் புலங்களும் கரணமும் தன்னவே ஆக்கி அன்புடம்பு கொண்டு அவனதிர் அருட்சிவலோகம் பின்பு பண்டு போல் மதுரையா பிராட்டியும் தானும். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அம்பாளும் சுவாமியுமாக மீனாட்சி சொக்கராக முன்பு இருந்தவாறு இருந்தனன் சுந்தரமூர்த்தி. சிவலோகம் காட்டி முடிச்சார். வேந்தர் சேகரன் வரகுணன் பிண்டிழி கோயில் ஏந்தல் சேவடி இறைஞ்சி நின்று அருட்பெருமை ஆய்ந்த ஆவுதன் தன்னகம் புக இன்பமோடு கன்பு தோய்ந்து தாரை நீர் தழும்ப நாக்குழறிடத் துதிப்பான். அப்படியாக கண்ணீரிட்டு கொண்டு சாமியோட இந்த கருணையை எண்ணி துதிக்கிறார். சுகநாத பெருமானுடைய கருணை எண்ணி துதிக்கிறார் ராஜா. எப்படி துதிக்கிறார்? நாயினேன் தன்னை நடுக்கும் பழியகற்றி தாயினேராகி தலையளித்தாய் தான் சரணம் செய்யினேன் காண சிவலோகம் காட்டிப்பின் கோயில் நேர நின்ற வருட்குன்றே நின் தாள் சரணம். தாயினேன் என்னையும் ஒரு பொருளாக்கி என் மீது எழுந்த அந்த பிரம்மகத்தின் என்ற பழியினைக்கு நீங்க பெருமானே உன்னுடைய திருவடி சரணம். எங்கள் அம்மாவிட எனக்கு அதிக கருணை செய்தா பெருமானே உன் திருவடி சரணம். எனக்கு எங்கேயுமே கிடைக்காத சிவலோகத்தை இங்கே காமிக்க வச்ச பெருமானே உன் திருவடி சரணம். அந்த சிவலோகத்தினைக்கு பழைய கோயிலே உண்டாக்கி காட்டினாய் பெருமானே சரணம்னார். மாழாந்து செய்யும் வினைவழி போய் மன்னரகில் தாழாது அடியேனற்கு அன்பு தந்தாய் தாள் சரணம். ஏழாகி நான்கா வகையா எழுவிறப்பும் பாழாக என்னை பணி கொண்டாய் தாள் சரணம் அப்படின்னார். மாழாந்து செய்யும் வினைவழி போயினார். இப்படி உலகத்தில் மாழினா மயக்கத்தில் செய்யக்கூடிய வினைவழி போய் நரகத்தில் விழாமன்னார். ஏன்னா ஏழாகினாலும் 7 பிறப்ப 4 விதமான யோனி பேதங்கள். என்னது? உற்பிசம், சராயுசம், அண்டசம், வேற என்ன விட்டேன்? அண்டசம், உற்பிசம், சராயுசம், வேர்வையில் பிறக்கிறது ஒன்று இருக்கு, சேத்தசம் என்று சொல்லக்கூடிய 4. இந்த 4ம் 7 வகை பிறவி எடுத்து பாழாக என்னை பணி கொண்டாய் தாள் சரணம்னார். இதுதான் நரகோடு சொற்கும் நானில் அம்புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருணை போற்றினா ஆச்சரியமாக சொன்னார். வெங்கட்பழியின் வினையோனை வேறாக்கி திங்கட் குளங்கலங்க தீர்த்தாய் நின்றாள் சரணம். அங்கட் சிவகுணம் முன்பு உடையாருக்கு என்பதையின் எங்கட்கு காட்டி இசைவித்தாய் தாள் சரணம். எங்களுக்கு சுலோகத்தை காண்பித்தாய் பெருமானே உன் திருவடி போற்றி. என்ன ஏத்தி இன்னொருள் முகந்து எரிலா அன்பால் பின்னர் வேறு பல்பூசையும் பிறவிக்கும் திருத்தால் மன்னரேறு அடையார்க்கு ஒரு மடங்கரேறு அடல்வேற்கென்ன ஏறென்ன தோன்றிய வரகுணத்தேவன். அப்படி
இன்னும் பல விதமான பூசனை சொக்கநாத சுவாமிக்கு பண்ணிவிட்டு புறப்படுறார். இப்போ கைலாயத்துக்கு வருது திரும்பி காட்சி. ஏன்னா இந்த காட்சியெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? அகத்தி முனிவர் கைலையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். திருவிளையாட புராணம் ஆலவாய் மாண்பே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ திடீர்னு காட்சி எங்கே போகுது? புலவர் காட்சியாக போயிடுது. சில இடங்கள்லாம் படம் ஆரம்பிக்கும் போது கேஜிஎஸ் படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தன் கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவர் சொல்லி இருக்கும்போது சினாரியாக வந்துடும். இப்போ திரும்பி கதை சொல்கிறவன் இடையில வருவான், அப்புறம் சினாரியாக வரும் இல்லையா? அது மாதிரி இப்போ அகத்தியர் வந்துட்டார். திரும்பி அகத்தியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார் கேட்பா கேள்வி? கதை கேட்குறவங்க கேட்பாங்க, திருவிழா புராணம் கேட்குறவங்க கேட்பாங்க. என்ன கேட்குறாங்க? என்ற தென்மலை முனிவனை. யார் தென்மலை முனிவன்? அது என்ன தென்மலை? அது தென்மலை முனிவனை இருடிகள் நோக்கி அன்று வாசவன் பழிகரி சாபம் அதன் சாபம் அந்தனனை கொன்று தாயோடும் கூடிய கொடுவினை முதலாம் துன்று பாவமும் மதுரையில் தொலைத்தனன் அன்றோ. கேள்வி கேட்குறான். ஏங்க என்னங்க புதுசாக இருக்குது? மதுரை தான் உலகத்திலே இல்லாத அதிசயமான தலம் என்று சொல்லுகிறீர்கள். சாமி அன்னைக்கு தான் அங்கே பழியஞ்சன படலத்தில் தீர்த்திருக்கிறீங்க. மாவாதகன் தீர்த்த சாமி தான் தீர்த்தார். நேரடி சொக்கநாத பெருமானை தீர்த்தார். பிரம்மகத்தி தீர்க்க முடியாது, பிரம்மகத்தி இந்திரனுக்கு தீர்த்திருக்கார் சாமி சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சொன்னேன். பரமன் என் குணன் பசுபதி வரகுணன் பற்றும் பிரமன் பழியிடை மருதிடை விட்டு பெயர வரமளித்தாறு என்னை கொள் வல்லலே இதனை திறமுற செப்புகள் எமக்கென முனிவர்வோன் செப்பும். ஏன் வரகுணரை மட்டும் எங்கன்னு சார் இறைமருதற்கு ஏன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. பூதநாயகன் சுந்தரன் புண்ணியமூர்த்தி ஆதலால் அன்னதலத்து உரை அடியவர் அஞ்சி பாதகம் செய்யாது ஒழுகுறும் படி இணைந்து இணைய தீதுறும் பழி தனையிடை மருதினை தீர்த்தான். நம்ம சாமி தான் கருணை உடையராச்சே, அறவுடைய மனாச்சே, அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சாலும் ஒத்துவார் அப்படின்னா அந்த நகரத்திலே இருந்து கொண்டு தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற புத்தி வரணுங்கிறதுக்காக ரொம்ப பிடிக்கும் ஐயா. ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா போய் பார்க்கணும். அரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்கரனை போற்றினர். அதனால பாதகம் செய்து ஒழுகூறும் படி நினைந்தனைய தீதுறும் பழி தனையிடை மருதினில் தீர்த்தான். இறைமருதில் மதுரையில் செஞ்சா கூட பழி எங்கே தான் தீரும்? அப்போ இறைமருதில் தீர்க்கிறார்னு சொல்கிறார். என்று அகத்திய முனி இறை கொடுத்து எம்ப நன்றன சிரம் மணிந்து மெய்ஞான ஆனந்த துன்றி நற்றவர் சுந்தர சோதி சேவடி கீழ் ஒன்று மற்புத ஆனந்து உதவிக்கு குளித்தார். இடையில திடீர்னு பிரஜை வந்து கேள்வி கேட்டுட்டு திரும்பி எங்கே போயிட்டாங்க? கதைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த சுந்தர சோதி ஆனந்த உதவினார். உதவினா கடல், ஆனந்த உதவினா ஆனந்தமாகிய கதை கேட்குறாங்க இல்லையா? ஆலவாய் மகாத்மியம். அதுக்குள்ளே திரும்பி போயிட்டாங்க. அப்போ திரும்பி வருது அன்னதனி தொன்மதுரை அன்று தொடுத்து இன்று எல்லை தன்னணையதாகில் தலங்கள் சிகாமணியாகி பொன்னகரின் வடந்திறந்து பூவுலகில் சிவலோகம் என இசைப்பட ஒளிந்தது 7 புவனத்தும். இப்படியாக அந்த புராணத்தில் இந்த 7 புவனத்திலையும் உலோகத்தில் சிவலோகமாக இருப்பது என்னவா மதுரையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த புராண தேவாலயம். இது வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய பாடம். இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. அந்த அரை மணி நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ரசவாதம் செய்த படலம். அதை பார்க்க போகிறோம் திருவிளையாட புராணத்தில். ரசசாதம் செய்த படலம் இல்லை, ரசவாதம் செய்த படலம்.